அதிமுக கொள்கை ரீதியாக மதுவிலக்கை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியா எதற்காக அவர்களை போய் அழைக்க வேண்டும்? அப்ப இது கூட்டணிக்கான அச்சாரமாக மாறப்போகிறதா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட கூடுதல் தொகுதி ஒன்று வேணும், பொது தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடணும் என்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அந்த கோரிக்கையை திமுகவினுடைய தலைமையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. தலித் மக்கள் தாக்கப்படுவதை தடுக்க தவறிவிட்டார் திருமாவளவன். கூட்டணிக்காக காம்ப்ரமைஸ் செய்தாரு. திமுகவினுடைய ஒரு அணியை போல செயல்படுறாரு என்ற விமர்சனம் அவர் மீது தொடர்ந்து பேசுறாங்க. அப்ப மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, இன்னும் பிற கட்சிகளோ ஒரு அணியிலே ஒரு குடையின் கீழே ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் அதிமுகவும் பெரிய அளவில் வீழ்ச்சியிலிருந்து தப்பிவிடும். இவர்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்கிட்ட போய் 6 சீட்டு திமுக வாங்குறதுக்கு பதிலாக நான் 25 சீட்டு கொடுங்க, 20 சீட்டு கொடுங்க என்று கூட்டணியிலே பேரம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திற்கு பின்பு அரசியலிலே ஒரு கூட்டணி மந்திரி சபை தான் அமையும், கூட்டணி அரசாங்கம் தான் இனிமேல் உருவாகும் என்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை நோக்கிய ஒரு முதல்கட்ட அடியாக திருமாவளவனுடைய அந்த மாநாடு இருக்க போகும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் தான் நடத்த போகிற மது ஒழிப்பு மாநாட்டில் யார் வேணாலும் கலந்துக்கலாம், அதே சமயம் அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மது ஒழிப்பு என்பது முற்றிலும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அரசாங்கம் ஒருவேளை டாஸ்மார்க்கை மூடுவதாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒருவேளை அறிவித்தால் அதற்கான மாற்று ஏற்பாடாக கள்ளச்சாராயம் காய்ச்சுகிற வேலையை அங்கே தொடங்கி விடுவார். ஏற்கனவே அப்படிதான் இருந்தது. பல பேர் இதற்கு மாற்றாக கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. அதனால் டாஸ்மார்க் ரொம்ப கெமிக்கலு, கல் நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா அது கொஞ்சம் இயற்கை சார்ந்தது, அதனால் கல்லை நீங்கள் போதைப் பொருளாக பார்க்கக்கூடாது, அது ஒரு உணவு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவ உணவு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கல் இறக்குவோர் சங்கம்லாம் எங்களுக்கு அனுமதி தரணும், கேரளாலெலாம் அது இருக்குது, தமிழ்நாட்டில் அது இல்லை என்ற ஒரு கருத்தும் சொல்கிறாங்க. ஆனால் மனிதகுலம் தோன்றிய காலத்திலே இருந்து மது அருந்துவது குடிப்பழக்கம் என்பது தொடர்ச்சியாக வரலாறு நெடுகிலும் நம்ம படித்தோம்னா வரிசையாக இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கூட திருக்குறளில் கல்லுண்ணாமைன்னு எழுதியிருக்கிறார். அப்போ சரக்கடிக்கிறவங்க எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்கிறாங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது. இதை அரசாங்கம் மட்டுப்படுத்தலாம், குறைக்கலாம், படிப்படியாக டாஸ்மார்க்குகளை குறைக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்குது. இப்போ காந்தி ஜெயந்தி வரப்போகுது, ஒரு 2ஆம் தேதி அன்றைக்கி தான் மாநாடே நடத்துகிறாங்க, அக்டோபர் 2. அந்த மாதிரியான நாட்களுக்கு முன்னாடியே சரக்கு வாங்கி வச்சு அதை பதுக்கி வைக்கக்கூடிய பல பேரை நமக்கு தெரியும். பல பேர் அப்படி செய்கிறாங்க. அப்போ இதில் இருந்து விடுதலை செய்வதற்கு அரசு குடி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்து உயர்வானது சரியானது. அதற்கு திருமாவளவன் அவர்கள் அனைவரும் சேர்ந்து போராடணும் என்று சொல்வதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கருத்து. இது பெண்களுக்கு மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எல்லாமே ஏற்புடைய கருத்து தான். அதையே இப்போ தொடங்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி பல பேருக்கு உருவாகுது. இப்போ என்ன காரணம்னா, முதலமைச்சர் இப்போ வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த மாதிரி சொல்கிறாரு. என்ன காரணம்? அதில் அதிமுகவும் பங்கேற்கலாம்னா, அதிமுக மது ஒழிப்புக்கான ஒரு அரசியல் கட்சியா? அவங்க ஏற்கனவே அரசாங்கம் இருந்தபோது என்ன டாஸ்மார்க்கை கொண்டு வந்ததே ஏறத்தாழ ஜெயலலிதா அவர்கள் தான் அரசு மதுபான கடைகளை உருவாக்கினவங்க. அதுக்கு முன்னாடி அது தனியாரிடம் இருந்தது. அப்படி இருக்கப்போ அதிமுக கொள்கை ரீதியாக மதுவிலக்கை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியா எதற்காக அவர்களை போய் அழைக்க வேண்டும் என்கிற பல விமர்சனங்களும் இதற்குள்ளே இருக்கிறது. அப்போ இது கூட்டணிக்கான அச்சாரமாக மாறப்போகிறதா என்கிற கேள்வியும் இதற்குள்ளே இருக்குது. இது எப்படி என்ன காரணத்திற்காக இது நடக்கிறது? சமூக நோக்கத்திற்காக தான் நடக்கிறதா, அல்லது அரசியல் ரீதியாக ஒரு மாற்று கூட்டணியை உருவாக்குவதற்கான தொடக்க புள்ளியாக இந்த மாநாட்டை பயன்படுத்த பார்க்கிறாரா என்று பல விமர்சனங்கள் இப்பொழுது வந்திருக்கிறது. என்னுடைய கருத்துப்படி பார்த்தா, கூட்டணி கட்சிகளுக்கு போதிய அளவிலே அங்கீகாரம் என்பது அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட கூடுதல் தொகுதி ஒன்று வேணும், பொது தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடணும் என்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அந்த கோரிக்கையை திமுகவினுடைய
தலைமையிலிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் கடந்த சட்டமன்ற தேர்தலையும் கூட 6 தொகுதி தான் வழங்கினாங்க. ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அரசியல் கட்சிகளுக்கு தலா 10 தொகுதிகள் ஒதுக்குகிற வழக்கம் என்பது கலைஞர் காலத்தில் இருந்தது. ஏடிஎம்கேல வந்து ஜெயலலிதா காலத்திலும் இருந்தது. இந்த 10 தொகுதியை வந்து 6ஆக சுருக்கியது என்கிற இடத்துல நம்மளுடைய வளர்ச்சியை வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு இந்த கூட்டணிகளில் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடி என்பது சரியானதாக இல்லை, போதுமானதாக இல்லை என்று ஒரு கருத்து வந்து அந்த கட்சிக்குள்ள உட்கட்சியில் வந்து அந்த குரல் வெடிக்கிறது, கலக்க குரல் வெடிக்கிறது. இதெல்லாம் ஒரு காரணமா என்று பார்த்தால் தொடர்ச்சியாக வந்து தலித்துக்களுக்கு எதிரான பல வன்கொடுமைகள், அது வந்து வேங்கை வயலாக இருக்கலாம், ஆம்ஸ்ட்ராங் படுகொலையாக இருக்கலாம், அல்லது வேறு சில பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு மாணவன் தாக்கப்பட்டதாக இருக்கலாம், இது போன்ற விஷயங்கள் பரவுவதில் பெரிய அளவில் தலித் மக்கள் தாக்கப்படுவதை வந்து தடுக்க தவறிவிட்டார் திருமாவளவன். கூட்டணிக்காக காம்ப்ரமைஸ் செய்துட்டார். திமுகவினுடைய ஒரு அணியை போல செயல்படுறாரு என்ற விமர்சனம் வந்து அவர் மீது வந்து ஒரு கடுமையான தாக்குதலை வந்து பல பேர் தொடர்ந்து பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவினுடைய தவறுகளுக்கு தான் பொறுப்பேற்றுக் கொள்வது மட்டுமல்லாமல் தனக்கான அங்கீகாரத்தையும் விட்டு கொடுக்குற ஒரு சூழல் வருகிற போது இந்த நிலை நீடித்தால் நம்மளுடைய அரசியல் வந்து எதிர்காலத்தில் என்ன ஆகும்? அரசியல் கட்சி அடுத்த கட்டத்துக்கு வளருமா, சுருங்குமா? ஏனென்றால் ஆதரவு நிலைப்பாடு எடுத்த அரசியல் கட்சிகளுக்கு எப்பொழுதுமே எதிர்காலம் இருந்தது கிடையாது. அவங்க கடுமையான எதிர்க்கட்சி அரசியலை செஞ்சால் மட்டும்தான், மக்களின் குரலாக மாறினால் மட்டும்தான் அவங்களுடைய அரசியல் பயணம் வந்து விரிவடையும். இல்லைன்னா அந்த அரசியல் வந்து சுருங்கி போயிடும். ஏற்கனவே பல அரசியல் கட்சிகளுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணியை வந்து ரொம்ப பவ்யமாக நடந்து கொண்டவர்கள், கூட்டணிக்கு வந்து அனுசரணையாக போனவர்கள்ட்ட மக்களிடத்தில் பெரிய செல்வாக்கு ஏற்பட்டது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிகே வாசன் போய் பாஜக கூட்டணியில் இருக்கிறார். அவருக்கான மதிப்பு மரியாதை மொத்தமுமே சர்வநாசமாகிவிட்டவர். ஏன்னா அவர் ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்திலேருந்து வந்தவர். அவர் போய் ஒரு மாற்று சித்தாந்த கூட்டணியிலையும் இருக்கிறார். செயல் ரீதியாக அந்த இயக்கத்துக்கான எதிர்காலங்கிறது சுருங்கிருச்சு. பெரிய அரசியல் கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது வேறு. தொடர்ந்து அவர்களோடு பயணித்தேன்னா தனித்த அடையாளங்களையும் அங்கீகாரங்களையும் பெரிய அளவில் வந்து பெற முடியாது என்கிற ஒரு சிக்கல் இருக்குது அவங்களுக்கு. அதனால் தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கட்சி அரசியல் என்பது ரொம்ப பலவீனப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. ஏன்னா ஏறத்தாழ அதிமுக ஒரு பெரிய சரிவை சந்தித்து விட்டது. இந்த இடத்துல தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்னு சொன்ன மாதிரி பாஜக வந்து நாங்கள் தான் எதிர்க்கட்சின்னு சொல்லி அவங்க வந்து தேவையில்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக சவுண்டு கொடுக்குறாங்க. அதிக அளவுக்கு பெரிய அளவில் பேசும் பொருளாக தன்னை மாற்றிக்கொள்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சிறு கட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, இப்போ வர இருக்கக்கூடிய விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், இது மாதிரியான அரசியல் கட்சிகள்லாம் வருகிற போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் வந்து பெரிய அளவிலே மாறுதலுக்கு உள்ளாகும் என்கிற ஒரு கணிப்பு இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு உதயநிதி ஸ்டாலினை வந்து தொடர்ச்சியாக திமுக முதன்மைப்படுத்தி கொண்டே வருகிறது. இது மூத்த தலைவர்களுக்கு மறைமுகமான ஒரு நெருக்கடியை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது உட்கட்சிகளுக்குள்ள. அப்போ உதயநிதி முதன்மைப்படுத்தப்படுகிற சூழல் வருகிற போது புதியவர்களுக்கான வாய்ப்பு வருமே தவிர பழைய ஆட்களுக்கான இடம் காலி செய்யப்படும்ங்கிறப்ப அரசியல் கட்சிக்குள்ளே அங்கும் ஒரு சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் தங்களுடைய அதிகாரத்தை வந்து அரசியல் கட்சி நடத்துகிற இந்த அங்கீகாரத்தை பாதுகாப்பது, அரசியலில் நீண்ட தூரம் பயணப்படுவது என்கிற இடத்தை நோக்கி நகர்வதற்காகத்தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவை கூப்பிட்டதனூடாக திமுகவினுடைய அவங்களுடைய உறவுக்கும் வந்து விரிசல் இருக்குது. அதாவது அதிமுகவை கூட்டணியில் சேர்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பல சலசலப்புகள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவர் திரும்ப மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று உருவாக போகுதா அப்படிங்கிற மாதிரியும் சில விமர்சனங்கள் வந்து பரவலாக ஏற்பட்டு இருக்குது. இது உண்மையிலே அதுதான் நடக்குதா? மக்கள் நல கூட்டணி என்பது வந்து தேர்தல் நேரத்தில் வந்து திடீரென்று வந்து ஏற்பட்ட ஒரு கூட்டணி. மிக நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி தேர்தலை சந்தித்திருந்தால் அவர்கள் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் மிக குறுகிய காலத்திற்குள் அந்த கூட்டணியை உருவாக்குகிற போது என்ன ஆகுதுன்னா, நம்பகத்தன்மை என்பது வந்து பெரிய அளவில் அவங்க மேலே ஏற்படலை. இப்போ உதாரணத்திற்கு பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில் வருகிறோம்னு அதிமுக அறிவித்தாங்க. ஆனாலும் அதிமுக பாஜக இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரிவை வந்து பொதுமக்கள் பெரிய அளவில் நம்பலை. பாஜக எதிர்ப்பு ஓட்டு எதுவுமே அதிமுகவுக்கு வந்து சேரலை.
அந்த ஓட்டு திமுகவுக்கு போச்சு. ஏன்னா அவங்க நீண்ட காலமாக பாஜக எதிர்ப்பை வந்து திமுக பேசி வருகிறது. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் எல்லாம் பேசி வருது. அப்போ அரசியலில் நம்பகத்தன்மையை பெறுவதற்கு ஒரு நீண்ட பயணம் தேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நீண்ட பயணம் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குகிற போது அது நம்பகத்தன்மை பெற, அதுதான் மக்கள் நல கூட்டணியினுடைய ஒரு மாபெரும் வீழ்ச்சிக்கு காரணம். அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ரொம்ப முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு கூட்டணிக்கான ஒரு அச்சாரத்தை உருவாக்குகிறார், ஒரு வியூகத்தை வகுக்கிறார். ஏன்னா அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிற போது அவங்ககிட்ட ஒரு 20% ஓட்டு இருக்குது. அப்போ மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, இன்னும் பிற கட்சிகளோ ஒரு அணியிலே வந்து ஒரு குடையின் கீழே வந்து ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் அதிமுகவும் பெரிய அளவில் வந்து வீழ்ச்சியிலிருந்து தப்பிவிடும். இவர்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்ககிட்ட போய் 6 சீட்டு திமுகவில் வாங்குறதுக்கு பதிலாக நான் 25 சீட்டு கொடுங்க, 20 சீட்டு கொடுங்க எங்களுக்கு என்று கூட்டணியிலே பேரம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒருவேளை வந்து ஒரு 15 சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு 20 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 10 எம்எல்ஏக்கள் வருகிற போது கட்சி பரவலாக எல்லா இடங்களையும் போய் சென்று சேரும். அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த கட்டத்திற்கு பயணிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அது மாறும். அப்படி இல்லைன்னா இந்த கூட்டணிக்குள் போய்விடக்கூடாது என்பதை தடுப்பதற்காக திமுக கூட்டணியை இவருக்கு இன்னும் கூடுதல் அங்கீகாரம் கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு உருவாகும். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திற்கு பின்பு அரசியலிலே ஒரு கூட்டணி மந்திரி சபை தான் அமையும், கூட்டணி அரசாங்கம் தான் இனிமேல் உருவாகும் என்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை நோக்கிய ஒரு முதல்கட்ட அடியாக திருமாவளவனுடைய அந்த மாநாடு இருக்க போகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் பல பேர் வந்து கருத்து சொல்கிறாங்க. அதனால் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டின் மூலமாக ஒரு மாற்று அரசியல் கூட்டணிக்கான ஒரு தொடக்கத்தை நிகழ்த்துகிறாரோ என்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. தொல் திருமாவளவன் அவர்களை தொடர்ந்து காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் வந்து திமுக அரசு மேலே விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க. அவரும் சில முரண்பாடுகளை வச்சுட்டு வராரு. அதாவது இமானுவேல் சேகரனாருடைய குரு பூஜைக்கு சரியான காவல்துறை பாதுகாப்பு தரலை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. இது வந்து அவங்களுக்கு அந்த கூட்டணிக்குள்ளேயே ஏதோ ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரியே தோணுதே. அது தனித்தனி கருத்துக்கள் இருப்பதனால தான் வேறு வேறு கட்சிகளில் எல்லாருமே இருக்கிறாங்க. இல்லைன்னா ஒரே கட்சியில் எல்லாருமே இருந்துடலாம். அதனால் திமுகவிற்கு மாற்று கருத்து சொல்வது தமிழ்நாடு அரசினுடைய சரி நிர்வாக ரீதியான விஷயங்களுக்கான எதிர்கருத்தை சொல்வது என்பது ஒரு ஜனநாயக மாண்பு. அந்த அடிப்படையிலே கூட்டணியில் இருந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்று வந்து செல்வ பெருந்தகை சொன்னியது என்பது அவருக்கான ஒரு கருத்துரிமையாக தான் பார்க்கணும். அதனால் இதை வைத்து கொண்டெல்லாம் நம்ம கூட்டணி விஷயங்களை வந்து தீர்மானிக்க முடியாது. தேசிய அளவிலே நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது காங்கிரஸினுடைய தயவு அப்படிங்கிறது திமுகவுக்கு தேவைப்பட்டது, காங்கிரஸுக்கும் திமுக தேவைப்பட்டது. இப்பொழுது இனி வரக்கூடிய காலகங்களில் இன்னொரு 1.5 ஆண்டு காலத்தில் சட்டமன்ற தேர்தல் தான் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது மாநில கட்சிகள் தான் முதன்மையான ஒரு இடத்திற்கு வருவதற்கான போட்டியாக அது மாறும். அந்த இடத்துல வந்து மாநில கட்சிகளுக்கான அங்கீகாரம் பெறுவது என்பதற்காக இந்த பிற கட்சிகளையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை, ஒரு சாத்தியத்தை வந்து திருமாவளவன் உருவாக்குவார். அப்படி உருவாக்குகிற பட்சத்தில் எந்தெந்த கட்சிகள் வரப்போகிறது, யாரெல்லாம் கூட்டணி சேர்வார்கள் என்பதற்கான ஒரு அரசியல் கணக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு எதிர்குரலாகவும் செல்வ பெருந்தகை போன்றவர்களுடைய கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது. இப்போது இவங்களுடைய முரண்பாடுகள் இருக்குது இல்லைங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் சரி, செல்வ பெருந்தகையும் சரி, இந்த மாதிரி கூட்டணிக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய முரண்பாடுகள் இருக்குது இல்லைங்களா? இந்த முரண்பாடுகள் வருகின்ற தேர்தலில் எதிரொலிக்குமா? நிச்சயமாக அது எதிரொலிக்கும். அதை வந்து இந்த முரண்பாடை வந்து நீட்டித்து செல்லாத வகையில் திமுக என்ன வகையான வியூகத்தை கையில் எடுப்பார்கள்? ஏன்னா ரகுபதி அவர்கள், சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் வந்து திருமாவளவனும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் நெருங்கிய நண்பர்கள், அப்படி விட்டு கொடுக்க மாட்டார்கள், கூட்டணி மாற்றத்திற்கு எந்த சாத்தியமும் இல்லை அப்படின்னு ஒரு அழுத்தம் திருத்தமான கருத்தை ரகுபதி அவர்கள் சொல்லுகிறார். அப்போ வேறு திசைகளுக்கு கூட்டணிக்கு போகாமல் இருப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு திமுக முயற்சி செய்யும். அதன் வழியாக கூடுதல் சீட்டுகளை பெறுவதற்கோ கூடுதல் அங்கீகாரத்தை பெறுவதற்கோ விடுதலை சிறுத்தைகளும் முயற்சி பண்ணும். அதனால் ஒரு அரசை வந்து விமர்சிப்பது, மாற்று கருத்தை முன்வைப்பது என்பதன் வழியாக ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, அப்படியே வந்து அவர்களுடைய எல்லா கருத்துக்குமே வந்து ஒத்துப்போக வேண்டும் என்கிற அவசியம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு நிச்சயமாக இல்லை. இவ்வளோ நேரம் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.